கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்ட பொருளாதாரம் தான் சிறந்தது, சோஷியலிஸ்ட் பொருளாதாரம் தான் சிறந்தது, இது கேபிட்டலிஸ்ட் பொருளாதாரம் வந்து புரண்டி பொழைக்கும் பொருளாதாரம், இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. நீட்ல வந்து லீக் நடந்ததுன்ட்டு ஸ்டூடெண்ட் சொன்னாங்களா இல்லை கவர்மெண்ட் சொல்லிச்சு? இல்லை என்ஜிஓ சொன்னாங்களா கவர்மெண்ட் சொல்லிச்சு? அஜித் தீப்கே சொன்னாரா இல்லை கவர்மெண்ட் சொல்லிச்சு? இந்த கவர்மெண்ட் தானே சொல்லிச்சு நீட்ல வந்து லீக் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது பகிரங்க மன்னிப்பு கேட்டது யாரு? தர்மேந்திர பிரதான் தானே. நீட்டை எடுத்துடலாம். இன்னைக்கு இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிகளில் எல்லாத்துலேயும் வந்து மெடிக்கல் சீட்டோட விலை வந்து பன்மடங்கு உயரும். கிராமப்புற மாணவர்களுக்கு இன்னைக்கு இட ஒதுக்கீடு தமிழ்நாட்டிலேயே இருக்கு நீட் வந்ததுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி இல்லை. பாரத் மாதாவோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? இந்திய ராணுவத்துக்காக நடுவிரல் காட்டி கோஷங்கள் எழுப்பப்படுவது, பீர் பாட்டில்கள் தூக்கி போலீஸ்காரர்கள் மீது அடிப்பது, இந்து மத உணர்வுகளை கொச்சைப்படுத்துவது, பிரதமரை தகாத வார்த்தைகளில் திட்டுவது, இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் அஜிடேஷனா? வேலை வாய்ப்புல ரிசர்வேஷன் இருக்கு, படிப்புல ரிசர்வேஷன் இருக்கு, எங்க தொட்டில் முதல் சுடுகாடு வரை ரிசர்வேஷன் கொடுக்கலாமா? ஆரம்பத்தில் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னப்போ நம்ம பேசுவோம், வரலாறுகள் வந்து மறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த கல்வி வந்து மாநில உரிமை பட்டியலுக்கு இருந்தால் அந்த மாநிலத்துக்கான வரலாறை வந்து அந்த மாநிலத்துக்கு எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி ஒரு பாடம் வரும், இந்தி அது தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இந்தி திணிப்பு. நீட் என்ற போராட்டத்தின் பேரில் அந்நிய சக்திகளின் கைக்கூலிகள் வந்து இந்த நாட்டை சூறையாடுவதும் துண்டாடுவதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்த காங்கிரஸ் சடனா இந்த களத்தில் குதிக்க வேண்டிய தேவை என்ன? அப்ப சிஜேபி protest has become political protest. இல்ல, சிஜேபியை வந்து காங்கிரஸ் வந்து ஏத்துக்கிற போராட்டங்கள். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் சார் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு வந்து டெல்லியில் ஆரம்பித்த ஒரு போராட்டம் தமிழ்நாடு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக, ஒரு நாடு தழுவிய போராட்டமான ஒரு போராட்டமாக இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. இந்த கல்விக் கொள்கைக்கு எதிரான ஒரு போராட்டம். நாட்டில் வந்து இந்த கல்விக் கொள்கையில் திருத்தம் ஏற்பட்டதுலேருந்து பல விமர்சனங்கள் வந்து அந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக வந்துட்டு தான் இருந்து, ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறிட்டு இருக்கு. முதல்ல இந்த கல்விக் கொள்கையின் மாற்றம் தேவையா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து? நீட் அப்படின்னு நீட்டை தான் இப்போ பிரதானமாக மையமாக வச்சு இந்த போராட்டம் இந்த போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நடத்துகிற போராட்டம் வந்து எப்படிப்பட்ட போராட்டம்? நீட்டே வேணான்ற போராட்டம். ஆனால் அங்கே நீட் வேணான்னு யாரும் போராடல. நீட்டில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு எதிரான ஒரு போராட்டமாக அது கட்டமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி கல்விக் கொள்கையை பற்றி. ஆனால் உண்மையான டார்கெட் வந்து நீட் இல்லை, கல்விக் கொள்கை தான் உண்மையான டார்கெட். தர்மேந்திர பிரதான் அவர்கள் கல்வித்துறை மந்திரி ஆன பிற்பாடு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். சின்ன உதாரணங்கள் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கில் நம்ம வந்து ராஜராஜ சோழனை வந்து ஒரு ஃபுட் நோட்டாக படிச்சிருப்போம். ஒரு 2 வரி 3 வரி, மிஞ்சி போனால் அரை பேஜ். கிருஷ்ணதேவராயரை பற்றி ஒரு 3 வரி, சத்ரபதி சிவாஜியை பற்றி ஒரு பாதி பேஜ், அஹோம் டைனாஸ்டின்னு அசாமில் இருந்தது அவங்கள பற்றி ஒரு 1/4 பேஜ் கூட இல்லை, 2 லைனு. இந்திய சுதந்திர போராட்ட போரில் பங்கெடுத்த நேதாஜியை பற்றி இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது. நான் சொல்றது வெறும் ஹிஸ்ட்ரியில் மாத்திரம். ஹிஸ்ட்ரி பாடத்திட்டத்தை இதுவரைக்கும் எழுதிட்டு இருந்தது, இதுவரைக்கும் அதை வந்து வரையறைப்படுத்திட்டு இருந்தது யாருன்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள், அந்த கல்வியாளர்கள், அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்போ முதல் முறையாக இந்த மொத்த ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸில் மாற்றங்கள் எடுத்துகிட்டு முடியாது. ஏன்னா சயின்ஸ் தான். நியூட்டன் லாவை நீங்களும் நான் நினச்சா மாற்றி அமைக்க முடியாது. கெமிஸ்ட்ரியில் H2O வாட்டர்னு சொல்கிறது H2O தான் ஃபார்முலா. அது நீங்களும் நானும் வந்து இல்லை O2Hன்னு பார்த்த முடியாது. பயாலஜியும் அதே மாதிரி தான். ஸோ சயின்ஸை வந்து நீங்களும் நானும்
வந்து அதில் வந்து சித்து வேலையோ நாச வேலையோ காட்ட முடியாது. ம். திரித்து எழுதுவது, மாற்றி எழுதுவது, எனக்கு தகுந்தா போல வர்ணனை கொடுப்பது, இதெல்லாம் சயின்ஸில் பண்ண முடியாது. ம். மேக்ஸ்லேயும் பண்ண முடியாது. a+b² = a² + b² + 2ab தான். அது நீங்கள் சொன்னாலும் அதுதான், நான் சொன்னாலும் அதுதான், யார் சொன்னாலும் அதுதான். அது மாற போகிறது இல்லை. பைத்தாகரஸ் தியரம் மாற போகிறது இல்லை. பட் எங்கெல்லாம் மாற்றங்கள் எடுத்துகிட்டு வர முடியும்? குறிப்பிட்டு வரலாற்றில். ம். அடுத்து அரசியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்திட்டத்தில், எக்கனாமிக்ஸ், அதாவது கம்யூனிச சிந்தனை கொண்ட பொருளாதாரம் தான் சிறந்தது, சோஷியலிஸ்ட் பொருளாதாரம் தான் சிறந்தது, இது கேபிட்டலிஸ்ட் பொருளாதாரம் வந்து இது வந்து மற்றவர்களே சுரண்டி பொழைக்கும் பொருளாதாரம், இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ NEP கொள்கை மூலமாக பல்வேறு கமிட்டிகள் ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டிகளில் முழுமையான ஆக்கப்பூர்வமான இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை ஆட் பண்ணி பல மாற்றங்கள், இந்தியாவில் இருந்து வந்தவர்கள், இந்தியாவிலிருந்து வந்த சிந்தனைகள், உதாரணத்துக்கு சாணக்கியர் வந்து அர்த்தசாஸ்திரம் என்றாலே ஒரு பார்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தான், அவரை இருட்டடிப்பு செஞ்சிருந்தாங்க. ஸோ இந்தியன் வே ஆஃப் திங்கிங்கை வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பினராயி விஜயனோட அரசு UGCக்கு இதை நாங்கள் ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணுறோம், இந்த மாற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கும் கேம்பஸஸில் ஆட்சிகள் வந்து மாறினால் கூட கல்விக் கொள்கையில் காட்சி மாறாமல் இருந்தது. அந்த காட்சியை மாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சித்தது, தர்மேந்திர பிரதான் முயற்சித்தார். இப்போ தர்மேந்திர பிரதானை வந்து பர்சனலாக டார்கெட் பண்ணதுக்கு காரணம் இந்த நீட் லீக்ல வந்து லீக் நடந்ததா என்று கேட்டால் நடந்தது. குற்றமா என்று கேட்டால் வித்தவுட் எனி அயோட்டா ஆஃப் டவுட் குற்றம். கவர்மெண்ட் இதுக்கு துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கணுமான்னு கேட்டால், இன்ஃபேக்ட் நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு எதிர்கேள்வியாக நான் கேட்குறேன், நீட்டில் வந்து லீக் நடந்ததுன்ட்டு ஸ்டூடெண்ட் சொன்னாங்களா இல்லை கவர்மெண்ட் சொல்லிச்சா? இல்லை NGO சொன்னாங்களா கவர்மெண்ட் சொல்லிச்சா? அபிஜித் தீப்கே சொன்னாரா இல்லை கவர்மெண்ட் சொல்லிச்சா? இந்த கவர்மெண்ட் தானே சொல்லிச்சு நீட்டில் வந்து லீக் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது பகிரங்க மன்னிப்பு கேட்டது யாரு? தர்மேந்திர பிரதான் தானே. அதை திரும்பி 2வது எக்ஸாமை வந்து நடத்தி இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள் எழுதி 11 லட்சம் மாணவர்கள் வந்து அதில் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 58%, 56-58% கிட்ட வருது. அதுவும் வந்து இந்த இது தானே. நீட்டில் டாப்பர் வந்து நீ அஜிடேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணனா, நான் நெக்ஸ்ட் இதுக்கு பற்றி நான் என்னோட கல்வியை பற்றி யோசிப்பேனா இல்லை தேவையில்லாத இந்த அஜிடேஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். வேணும்னா அந்த இன்டர்வியூ எடுத்து பாருங்க. ஐ திங்க் இந்தியா டுடேக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நீட்டை பற்றி அவங்க எழுப்பியிருக்கிற பிரச்சனைகள், நீட்டை பற்றி இப்போ எழுந்திருக்கிற பிரச்சனை, சர்ச்சை, இந்த வினாத்தாள் மோசடி, இதில் சம்மந்தப்பட்டவர்கள், நான் என்ன கேட்குறேன், இந்த அபிஜித் தீப்கே ஆகட்டும், இந்த காக்ரோச் கட்சி ஆகட்டும், அதில் சம்பந்தப்பட்ட 10க்கும் மேற்பட்ட பேரை கைது செய்துள்ளார்கள். CBI தான் கைது பண்ணுச்சு. அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரியோ இல்லை அவர்களுக்கு என்ன கேட்டால் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சமுதாயத்தோட தேவையும் சமுதாயத்தோட வருங்காலத்தையும் ஒரு இளைய தலைமுறையின் வருங்காலத்தையுமே அவங்க கேள்விக்குறியாக்குனதுனால அவர்களை என்னை பொறுத்தவரை பர்சனலாக மை ஒப்பீனியன் என்னடான்னா, இந்த பனிஷ்மெண்ட் வந்து இதுக்கு என்ன இருக்கும்? ஆயுள் தண்டனை. இல்லை, இப்போ அவர்களை வந்து தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற கருத்தை தாண்டி இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டு ஒரு பிரச்சனை வந்துட்டு தானே. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஆள்மாறாட்ட பிரச்சனை நடந்தது நம்ம பார்த்தோம். இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, கடந்த ஆண்டு வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஒவ்வொரு ஆண்டு இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்து அதுக்கான காரணம் இந்த NTA இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த கோச்சிங் சென்டர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு. நேற்று ப்ரொட்டஸ்டில் ஃபிசிக்ஸ் வாலான்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் ஃபேமஸ். அதில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கூட இந்த ப்ரொட்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் டாப்பர் கூட போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இதில் போய் பங்கேற்கிறாங்க. என்ன காரணம்? நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த கோச்சிங் சென்டர்கள் இந்த நீட்டுக்காக எப்படி வந்து முளைத்தன?
போராட்டக்காரோட முக்கியமான ஒரு ஒரு குரலாகவும் அதானே இருக்கு. இது நீட்டுங்கிறதே வந்து ஒரு தனியார் முதலாளிகளை வளர்ப்பது, ஒரு கார்ப்பரேட்டுக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. சார் அது அப்படிங்கிறது நீட்டை எடுத்துடலாம். இன்னைக்கு இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிகள்ல எல்லாத்துலேயும் வந்து மெடிக்கல் சீட்டோட விலை வந்து பன்மடங்கு உயரும். கிராமப்புற மாணவர்களுக்கு இன்னைக்கு இட ஒதுக்கீடு தமிழ்நாட்டிலேயே இருக்கு நீட் வந்ததுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி இல்லை. கரெக்டா? இப்போ அதெல்லாம் வந்து போயிடும். பரவாயில்லையா? இப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இதெல்லாம் கட்டுப்படுத்துறதை விட இதுல வந்து ஒரு வரைமுறை கொண்டு வந்தா அதுக்கு நான் என்ன சொல்றேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமையே வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான தேவை இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். இப்போ டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டம் வந்து இதுல வந்து இப்படி ஒரு முறையை மாற்றணும் அப்படிங்கிறதான ஒரு போராட்டம். தமிழ்நாட்டில் வந்து முழுக்க முழுக்க நீட்டை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம். தமிழக அரசு வந்து ஒரு நியூஆன்ஸ்ட் அப்ரோச் எடுத்திருக்கு. இது ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்ல எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வராதுன்றது வந்து அது சட்ட கேள்வி, ஒரு சட்ட பிரச்சனை அது. ஏன்னா நீட்டை மேண்டேட்டரி ஆக்குனது சுப்ரீம் கோர்ட்டோட வர்டிக்டை வச்சு. ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இல்லை இது, பாராளுமன்றத்தில் எடுத்துகிட்டு வந்த சட்டம் இல்லை இது, கோர்ட் எடுத்துகிட்டு வந்த ஒரு கோர்ட் தீர்ப்பால் எடுத்துகிட்டு வந்த ஒரு தேர்வு. ஸோ இதை வந்து ஒரு மாநிலத்துக்கு மாத்திரம் எப்படி விலக்கு அளிக்க முடியும்? அந்தந்த மாநிலம் டிசைட் பண்ணட்டும் அப்படின்னா, அந்தந்த மாநிலம் டிசைட் பண்ணோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்தியாவிலேயே அதிகமான தனியார் மருத்துவ கல்வி கூடங்கள் இருப்பது வந்து தமிழ்நாட்டில். அதிகமான டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில். எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியும் ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியும் ஏதோ ஒரு அரசியல்வாதிக்கு லிங்க் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து எடுத்துட்டா யாருக்கு லாபம் நீங்கள் சொல்லுங்கள்? நான் பரிந்துரை செய்வது, எனக்கு தெரிஞ்சு நான் பரிந்துரை செய்வது, இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணால் பத்தாது, சட்டத்தை கடுமையாக்கணும். எப்படி ரேப் நிர்பயா இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ரேப்பை வந்து கிரிமினலைஸ் பண்ணாங்களோ, மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களோ, அதே போல் இது மாதிரி வினாத்தாள்கள் லீக் ஆகும்போது அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அரசு வந்து இதுக்கான ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வரணும். அப்போதான் பயம் இருக்கும் சார். சட்டங்கள் கடுமையானால்தான் தவறுகள் இல்லை தவறு செய்யும் நபர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். இல்லைன்னா இந்த தவறுகள் தொடரும். கோர்ட் வந்து எத்தனை சார் கோர்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் நீங்கள் பண்ணால் கூட அவன் அப்பீல் இருக்கு அவனுக்கு. ரெண்டாவது என்ன பண்ணுண்டான்னா, இது மாதிரி வினாத்தாள் மோசடி செய்து மாட்டிக்கொண்ட நபர்கள் சொத்துகள் பறிமுதல் செய்ய வேண்டும். ஏன்னா அவங்க ஒரு சமுதாயத்தும் ஒரு நாட்டோட அடுத்த தலைமுறையோட தலையெழுத்தை வந்து இவங்க கேள்விக்குறி ஆக்கும்போது, அப்படிப்பட்ட நபர் அவர் ப்ரொஃபஸராக இருந்தா என்ன, டாக்டராக இருந்தா என்ன, யாராக இருந்தால் எனக்கு என்ன சார்? நாட்டில் வந்து அந்நிய சக்திகளுக்கு இவங்க இடம் கொடுக்கறதுக்கு இவங்களே வந்து ஒரு காரணமாக மாறும்போது எந்த கட்சியில் இருந்தா என்ன? அவங்க மேலே தண்டனை கடுமையாக்குங்க. இப்போ தண்டனை கடுமையாக்கணும் அப்படிங்கிற குரல் கூட இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடிச்சதுக்கு அப்புறம் தானே நம்ம உட்கார்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஆள்மாறாட்டம் நடந்த போகும் சரி, இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன போகும் சரி, இந்த நடவடிக்கை வந்து அரசே எடுத்திருந்திருக்கலாம். அரசு எடுத்திருக்க வேண்டும் என்பது என்னோட கருத்தும் கூட. ஆனால் இந்த போராட்டம் வெடித்தது வெறும் நீட்டு சம்பந்தப்பட்ட போராட்டமாக இருக்கும் வரை அதை நான் ஆதரிப்பேன். அவர்களே வந்து நீட்ல வந்து தர்மேந்திர பிரதான் மாத்திரம்தான் பதவி விலக வேண்டும், ஆனால் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும், அடுத்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன முறை அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எந்த ஆக்கப்பூர்வமான டிபேட் இருக்கா? அந்த தர்மேந்திர பிரதானை சுத்தி நடப்பதற்கு பாரத தாயின் கணவர் யார்? பாரத் மாதாவோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? இந்திய ராணுவத்துக்காக நடுவிரல் காட்டி கோஷங்கள் எழுப்பப்படுவது, பீர் பாட்டில்கள் தூக்கி போலீஸ்காரர்கள் மீது அடிப்பது, இந்து மத உணர்வுகளை கொச்சைப்படுத்துவது, பிரதமரை தகாத வார்த்தைகளில் திட்டுவது, இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் அஜிடேஷனா? இப்போ ஏபிவிபியில களத்தில் இறங்கி உயர்கல்வியில வந்து யூஜி அடிப்படை கல்வியில 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு யூஜி வரைக்கும் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, பிஜியில் கூட ரிசர்வேஷன் கொடுக்கறத நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னொரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று வெடிச்சா அப்போ என்ன ஆகும்?
ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன் இருக்கு, ம். வேலை வாய்ப்புல ரிசர்வேஷன் இருக்கு, படிப்புல ரிசர்வேஷன் இருக்கு. எங்க தொட்டில் முதல் சுடுகாடு வரை ரிசர்வேஷன் கொடுக்கலாமா? இதை எதிர்த்து இந்தியால வந்து அதை பத்தி சிந்தனை இல்லையா? அதை பத்தி எதிர்கருத்து மக்களுக்கு இல்லாம இருக்கா? இப்போ ரிசர்வேஷனுக்காக தானே ஒரு போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்கு. போராடி தானே பெற்றது அந்த ரிசர்வேஷனே. எது ரிசர்வேஷன் கரெக்ட், ஆனா எதுவரை ரிசர்வேஷன்ன்றது தான் கேள்வி இங்க. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ரிசர்வேஷன், பட் ஒரு வரைமுறையற்ற ரிசர்வேஷனுக்கு எதிராக இருக்கேன் நான். எது அந்த வரைமுறை தான் என்னன்னு கேட்குறேன். சார் ஒன்று நீங்கள் வந்து அடிப்படை கல்விக்கு நீங்கள் ரிசர்வேஷன் கொடுங்க, யூஜி வரைக்கும் ரிசர்வேஷன் கொடுங்க, பிஜிலையும் ரிசர்வேஷன். உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், நீட் எக்ஸாமில் எழுதுகிற மாணவர்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து அடிப்படை எம்பிபிஎஸ் என்ட்ரன்ஸுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, ஓகே நான் ஒத்துக்கிறேன். பிஜி நீட் என்ட்ரன்ஸுக்கு கூட ரிசர்வேஷன். அவன் எம்பிபிஎஸ் படிச்சான்ல, அவன் திறன்பட படிச்சிருந்தான்னா அவனுக்கு பிஜி நீட் என்ட்ரன்ஸுக்கு ஏன் ரிசர்வேஷன் நீ கொடுக்கணும்? ரிசர்வேஷனால இங்க என்ன பாதிப்பு வந்து சார்? அதை பத்தி பேசுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஏன் மாதிரி ஆளுங்கெல்லாம் ரிசர்வேஷனால பாதிக்கப்பட்ட ஆளுகள். நாங்க வந்து போராட்டம் பண்ணலையே. நெட்டுன்னு ஒரு எக்ஸாம் வந்து காங்கிரஸ் அரசு எடுத்துட்டு வந்தது. பிஹெச்டி ஈக்குவல் டு நெட்டுன்னு ஒரு சமநிலையப்படுத்தினாங்க. ஒரு மாணவன் 40 மார்க் எடுத்து யூஜியில் பாஸ் ஆவான், 50 மார்க் எடுத்து பிஜியில் பாஸ் ஆவான். அவன் வந்து நெட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதி அவன் வந்து என் சப்ஜெக்ட்ல அவன் அது கேட்டால் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன், அவன் ஒரு கல்லூரியில் துணை பேராசிரியராக வேலையில் அமர்த்தப்படுவான். ஓகே, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க அதே கருத்துக்கு நான் வரேன். இப்போ ரிசர்வேஷனில் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம ரிசர்வேஷன் பற்றி நம்ம தனியாக விவாதிக்கலாம். ஆனால் ரிசர்வேஷன் நீங்கள் சொன்ன கருத்தை வந்து நீட்டோட ஒத்து நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க 40 மார்க் 50 மார்க் அந்த மார்க் வித்தியாசத்தை சொன்னீங்க. அதே இதை வந்து நான் இங்கே என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு 12th எக்ஸாம் நமக்கு தெரியும், ஒரு பப்ளிக் எக்ஸாமாக இருக்குது. அதிக மார்க் வாங்குறவன் நீட்டில் கம்மியான மார்க் வாங்குறான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு வந்து மருத்துவ படிப்பு வந்து தவிர்க்கப்படுது. அதுவே வந்து 12th கம்மி மார்க் வாங்கிட்டு நீட்டில் அதிக மார்க் வாங்குறான்னா அவருக்கு டாக்டர் சீட் கிடைக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து அதே பிரச்சனை தானே வருது. அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் நான் சொன்ன கருத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. நீட் வரைக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். நீட்ல ரிசர்வேஷனை கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். இல்ல, நான் இப்போ ரிசர்வேஷன் பத்தி பேசல, நான் அந்த மார்க் ஸ்டேட் நீட்டை பத்தி. அது காரணம் ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு போர்ட்ஸை வந்து இன்டிகிரேட்டட் போர்டை ஆக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? ஸ்டேட் போர்டும் சிபிஎஸ்சியும் இது மாதிரி பல்வேறு போர்டுங்களுக்கு பதிலாக சிங்கிள் யூனிஃபைடு போர்டு ஆக்கிறதுக்கு தைரியம் இருக்கு. ஏன்னா கல்வி வந்து இட் இஸ் இன் கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லுவோம். ஸோ மாநில அரசு கல்வி திட்டம் வேறு, மத்திய அரசு கல்வி திட்டம் வேறுன்னு இருக்கிறதுனால தான் இந்த அடிப்படை பிரச்சனைகள் எழும்புது. நம்ம ஆரம்பத்தில் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னப்போ நம்ம பேசணும், வரலாறுகள் வந்து மறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த கல்வி வந்து மாநில உரிமை பட்டியலுக்கு இருந்தால் அந்த மாநிலத்துக்கான வரலாறை வந்து அந்த மாநிலத்தில் எப்படி முடியும்? இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி ஒரு பாடம் வரும். இந்தி அது தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. எது தேவை? இந்தி திணிப்பு. ஹிந்தி திணிப்பு தேவையில்லை, ஆனா ஹிந்தியே கத்துக்கூடாதுன்னு சொல்றது அது தப்பு இல்லையா? இல்ல, இப்போ வந்து பல அரசு பள்ளிகள்ல ஹிந்தி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலரா படிக்கிறாங்க. இருங்க சார், அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியுங்களா? என் வீட்டில் அந்த நபர் வந்து ஒரு என்ன சொல்றது, எனக்கு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த கஷ்டமா இருக்கு, பட் ஆனா ஒரு கேடுகட்ட நபர். நான் ஹிந்தி நியூஸை பார்த்தாலோ ஹிந்தி பாட்டுகளை கேட்டாலோ ஆஃப் பண்ணிடுறது, அடிக்கிறது. என்ன இது மாதிரி சிந்தனையும் வன்மமும் எதுக்கு? ஆங்கிலம் ஓகே, அந்நிய மொழி ஓகே உங்களுக்கு, ஹிந்தி நாட் ஓகே. கேட்கறவன் கேட்டு போறான், பிடிக்காதவன் அவனுக்கு வேணான்னா விட்டு போறான். இப்போ இன்னைக்கு புது கல்வி திட்டத்திலேயே ஹிந்தி வந்து கட்டாயமாக்கப்படவில்லை. அது நல்ல அடிப்படையா புரிஞ்சுக்கோங்க. எந்த மொழியும் இந்திய மொழியும் நீங்க கற்கலாம். இதுக்கு அடிப்படை மாற்றங்கள் தேவை. அந்த அடிப்படை மாற்றங்களை முன்வைத்து நீங்கள் யார் போராடினாலும் அதை நான் வரவேற்பேன். ஆனால் பாரத மாதாவின் கணவர் யார்? பாரத் வந்து இந்த நாடு துண்டாடப்பட வேண்டும், பார்லிமெண்டரை நாங்கள் கொளுத்தி விடுவோம், பொசுக்கி விடுவோம், இதையெல்லாம் நான் எதிர்க்கிறேன், வன்முறையை எதிர்க்கிறேன். கண்டிப்பா தேசத்துக்கு எதிரான எந்த ஒரு கருத்தையும் நம்மளால. ரெண்டுத்துக்கும் நீங்க டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நீட்ல ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் தேவை, தவறுகளுக்கு கடினமான தண்டனைகள் தேவை.
ஆனால் போராட்டம் என்ற பேரில், நீட் என்ற போராட்டத்தின் பேரில் அந்நிய சக்திகளின் கைக்கூலிகள் வந்து இந்த நாட்டை சூறையாடுவதும் துண்டாடுவதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நடக்கக்கூடிய போராட்டங்கள் அத்தனையும் அந்நிய சக்திகள் தான் தூண்டுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்க வந்து எந்த ஜனநாயக முறைப்படி மக்களால் போராடும்? சரி, நான் கேட்கிறேன், நான் கேட்டதுக்கான அடிப்படை பதில் சொல்லுங்க. இந்திய ராணுவத்துக்கு எதிரான கோஷங்கள் ஏன் எழுப்பப்பட்டது? அரசு வந்து பேசுற விதத்துல ஒரு அளவுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அரசு பேசுது, பிரதமர் பேச ட்ரை பண்றாரு, மத்தவங்க பேச ட்ரை பண்றாங்க. தர்மேந்திர பிரதான் வந்து வெளிப்படையா வந்து பகிரங்க மன்னிப்பு. எதிர்கட்சிகளே பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன், இந்த அபிஜித் தீப்கே பார்த்து கேள்வி கேட்கிறேன், எல்லாரையும் பார்த்து கேள்வி கேட்கிறேன். இந்த 70 பேர் இந்த வன்முறையில சிஜேபி ப்ரொட்டஸ்டர்ஸ் கூட அடிபட்டாங்க. அவங்க ராம் மனோகர் லோகியா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஜேபி நட்டா போய் பார்த்தாரு, இது வரைக்கும் அபிஜித் தீப்கே ஏன் போய் பார்க்கல? ஆசுதோஷ் ரங்கா ஏன் போய் பார்க்கல? 118 போலீஸ் அதிகாரிகள் அடிபட்டார்கள். அதுவும் வந்து மருத்துவமனைக்குள்ளாடி அனுமதிக்கப்படல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு. யாரு? பார்வையாளர்களை அனுமதிக்கப்படல. எங்கே? மருத்துவமனைக்குள்ளாடி. சார், இதெல்லாம் ஷாக்கு, இதெல்லாம் ஷாக்கு. நீங்க பார்க்கணும்னு நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் சோனம் வாங்சுக்கோட கடிதம் என்ன? பார்லிமெண்ட்ல டிபேட் நடக்கணும், முடிஞ்சா மினிஸ்டரோட ரெசிக்னேஷன் வந்து நம்ம டிமாண்ட் பண்ணணும், கேட்கணும். இது அமைதியான போராட்டமா இருக்கணும். ரெண்டாவது கடைசியா பாயிண்ட், இந்த இறந்து போன மாணவர்களுக்கு அந்த இழப்பீடு தொகை கொடுக்கணும். இதுதான் டிமாண்ட். இன்னைக்கு இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்த காங்கிரஸ் சடனா இந்த களத்தில் குதிக்க வேண்டிய தேவை என்ன? அப்ப சிஜேபி ப்ரொடெஸ்ட் ஹஸ் பிகம் பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட். இல்ல, சிஜேபியை வந்து காங்கிரஸ் வந்து ஏத்துக்கலையே போராட்ட களத்துல. அதுதான் சார் நான் சொல்றேன். இப்ப சிஜேபி ப்ரொடெஸ்ட் பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்டா மாறிடுச்சு. ஆமா, பொலிட்டிக்கல் ப்ரோட்டஸ்ட் வந்து இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. பிஜேபி ஒரு பக்கம் போராடுது, அதை எடுத்து காங்கிரஸ் ஒரு பக்கம் நடக்குது. ஆனா மாணவர் போராட்டத்தை அதுக்கு சம்பந்தம் சார். இது வந்து முதல் கட்டத்துல சோனம் வாங்சுக்கு வந்து அரசு வந்து முதல்ல அந்த போராட்டத்தின் முகமா இருந்தவரை அப்புறப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் சிஜேபிக்குள்ளேயே விஜய் தஹியா ஒரு பக்கம், ஆசுதோஷ் ரங்கா இன்னொரு பக்கம், அபிஜித் தீப்கே இன்னொரு பக்கம், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. நெக்ஸ்ட் போராட்டத்தை மொத்தமா ஜந்தர் மந்தருக்கே அடக்கி வச்சிருக்காங்க. இப்போ 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப், இதுல யார் ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்களோ இந்த காலிஸ்தானி குரூப்ஸ் இவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி 60லேருந்து 70 பேரை கைது செய்திருக்காங்க. இந்த சென்ஸ் ரியல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட நாங்கள் கரெக்டான சரியான நபர்கள் எங்கிட்ட பேசணும்னா ஏன்னா பேச்சுவார்த்தை வந்து எனக்கு தெரிந்து இன்னும் துரிதமாக நடத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அருமையாக பல கருத்துக்களை வந்து எங்களுக்காக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. ஜெயின். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.